அதாவது ஓடிபி அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான் நம்ம ஐடி கார்டு ஜெனரேட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சங்கத்தினுடைய ரூல். எதுக்காக இதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா, வெறும் ஐடி கார்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக நாம சங்கம் ஆரம்பிக்கல. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கண்டிப்பான முறையில ஒரு பெனிஃபிட்டான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சலுகைகளையாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் கட்டாயமாக ஐடி கார்டு கொடுக்கும் போது ஹெல்த் ஐடியும் நலவாரிய கார்டும் நாங்க போட்டு தர்றோம். முதல் விஷயம், இதை நண்பர்களுக்கு நான் தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். இது போடுறதுக்கு கண்டிப்பான முறையில ஆதார்ல உங்களுடைய நம்பர் இணைச்சிருக்கணும். முதல் விஷயம். அது போக அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டியிருந்தால் வராது. முதல் விஷயம். அதற்கு அடுத்தபடியாக பிஎஃப் இஎஸ்ஐ, நீங்க எங்கேயாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வேலை செஞ்சு அதை கட்டியிருக்கீங்க, அந்த சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓடிபி வராது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க உங்களுடைய ஆதார அப்டேட் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட அனுப்புறவங்க நிறைய பேரோட ஆதார் பார்த்தா சின்ன வயசு போட்டாதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆதார அப்டேட்டே பண்ணல. அதனால நிறைய பேருக்கு ஓடிபி வர்றது இல்ல. போஸ்ட் ஆபீஸ்ல அப்டேட் பண்ணலாம், பேங்க்ல அப்டேட் பண்ணலாம், தாலுகா ஆபீஸ்ல அப்டேட் பண்ணலாம். இந்த 3 இடத்துலயுமே தாராளமாக நீங்க அப்டேட் பண்ணலாம். கைரேகையை வச்சு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து இப்ப இருக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் ஓடிபி வரும். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம்.